ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நிஃப்டியில் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,725 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 25,750 ஓப்பன் ஆகி அங்கேருந்து இறங்கினது தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,645 வரைக்கும் இறங்கி ஹை பார்த்திங்கன்னா 25,828 வரைக்கும் போச்சு. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது 25,819 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 25,819 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 93 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்துருந்த, அதாவது புதுசாக பார்க்கணுங்க, ஏடியராக நம்ம வீடியோ பார்த்தவங்க நான் என்ன கொடுத்துருந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,610 கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் சடன்னு இறங்குச்சு. எவ்வளோ தூரம் இறங்குச்சு? 645 வரைக்கும் இறங்குச்சு. நம்ம இங்கே சப்போர்ட்டாக என்ன கொடுத்தோம்? 610. ஸோ 610 வரைக்கும் போகாமல் அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஒன்றா நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 25,800 பிரேக் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக 645 வரைக்கும் இறங்கிட்டு ரிவர்ஸ் கீரை எடுத்து அங்கேருந்து 25,828 வரைக்கும் போயிட்டு முடியும் போது 819 முடிஞ்சது. ஸோ அந்த ரிவர்சல் ப்ராசஸாக 610 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு பை ஆப்ஷன் ஏதாவது இல்லை பை ஆப்ஷனை எடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோமோ அது வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ட் லெவல் நான் அது நேற்றே சொன்னது தான். 800 பிரேக் ஆனோன்னு போகாதீங்க, ஏறிட்டு அதே இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக இந்த கேண்டில் 800 பிரேக் ஆகிட்டு முடியும் போது இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த லெவலை பயன்படுத்தி ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 25,700 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா கிளியர் கட் சப்போர்ட்டாக 700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,630 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 630, 635 அந்த லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் பார்த்திங்கன்னா 19/2/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,630 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எதுக்காக 630 இந்த ஏரியா கொடுத்தோன்னா மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆகாதனால நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த லெவல் தான். ஏன்னா என்னையோட லோவே பார்த்திங்கன்னா 25,645. ஸோ அந்த லெவலில் பிரேக் ஆகாதனால அதுதான் நான் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு முடிஞ்சிச்சு. ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 800க்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா பிரேக் ஆகும். அதாவது 25,870 வந்து நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் ஜேர்னி போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னு சொன்னோன்னே அதை பிரேக் ஆனோன்னு போகாதீங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். இன்கேஸ் அது வந்து ஆப்போசிட்னா அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் சஸ்டெயின் ஆகாமல் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கிளியர் கட்டாக அந்த ஏரியா பிரேக் ஆனும்போது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,870 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 26,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான
சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 25,870 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,700 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி அந்த 25,800க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் 870ன்ற லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் 700 நோக்கி கீழே வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க நாளைய ட்ரேடுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.